ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இந்த மீன் என்ன பொரிச்ச மீனா அவிச்ச மீனா என்னென்று விளங்குதா? ஒரு காலம் இல்லை தான் அங்கே எல்லோரும் சுட்டு சுட்டு சாப்பிடுவாங்களப்பா. சரியா? இப்போ இன்றைக்கு ஒரு மீன் எடுத்து சுட்டு பார்ப்போம்ட்டு சுட்டாச்சு. சரியா? சுட்ட மீன் தான் இது. பார்த்தீங்களா, நல்லா சூடுபட்டு இருக்குன்னு. சும்மா தான் நல்லா தான் சுட்டது. ஆனால் ஓகே. ஆதி காலத்தில் பார்த்தீங்களேண்டா இலகுலையை சாப்பிட்டதும் கருவாடு இறைச்சி அதில் சுட்டு சாப்பிட்டதும் ஆடையாக இலகுல கரித்ததும் தெரியும். அந்த வேலையில் தாங்கி இந்த வயதுக்கு நான் நினைக்கிறேன் இப்போ தான் ஒரு மீன் எல்லாம் சுட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அதில் என்னண்டு அதில் என்ன டேஸ்ட்டாக அப்படியெல்லாம் தெரியாது. இன்றைக்கு இந்த மீனை சுட்டு இருக்கிறேன். சரியா? எல்லோரும் சாப்பிட்றாங்க, சுட்டு சாப்பிடுவோம். இது உண்மையாக ஹெப்பியில் சுட்டு சாப்பிட இல்லை. என்னதை ஹெப்பியாக செய்யலாம்? ஒரே டென்ஷன், ஒரே பிரயாணம் செய்ய ஒரே மென உளைச்சல் போக வேற இருக்க எல்லாமே மென, அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இதை சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் வெரி டேஸ்டாக தான் இருக்குன்னுண்டா. என்னது நண்டு டேஸ்ட் மாதிரி இருக்குது சுட்ட மீன். பார்த்தீங்கன்னா இல்லை, சேர்ந்து சாப்பிட்றது சேர்ந்து செய்கிறது எல்லாம் அதெல்லாம் தாங்கிக்க விருப்பம். ஆனால் முடியலையே, சேர்ந்து சாப்பிடவோ சேர்ந்து ஒன்றுக்குமே பலன் செய்யலை. அதால் தனித்து இந்த மீன் உண்மை அந்த மென நிறைவாயோ மென டேஸ்ட்டாகவோ சாப்பிடலை. உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம்னுட்டு தான் சாப்பிட்றேன். அதில் அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்கப்பா, சொல்லுறீங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு பதிவு 500K அடையணுமன்ற ஒரு இதில் போட்டு கொண்டிருக்கிறேன். சில வேளை டிக்டாக் செய்யாமல் விடுவோம்ன்றெல்லாம் தோணும். பிறகு பழையபடி இந்த டிக்டாக்கு தடை வந்துட்டுண்டா நல்ல புதிய அரசாங்கம் டிக்டாக்கை தடை செய்துட்டா ஹெப்பி.